ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொத்துக்கறி சேமியா பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து அதை ஹீட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடயே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய் வேணும்னா இன்னும் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதும் இதில் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துருக்கலாம். என்னென்னா பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி மூக்கு, கல்பாசி இது எல்லாமே இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாயை கீரை வேணாம், அப்படியே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம விசில் விடும்போது கீரி போட்டோம்னா ரொம்ப காரம் அதிகமாக எடுத்துரும். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் மட்டும் வதக்கிக்கோங்க. இது கிட்டத்தட்ட நம்ம பிரியாணி பண்ணுற மாதிரி தான். பட் என்னன்னா இது சேமியாங்கிறப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் கொத்துக்கறி பிரியாணி எப்படி பண்ணணும் பாஸ்மதி ரைஸில் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு கார்ட்டில் வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 2 தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா மேஷி ஆகணும். நான் பார்த்தீங்க அப்படின்னா 1/4 கிலோ கொத்துக்கறி எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பேக்கெட் சேமியா எடுத்திருக்கிறேன். 200 கிராம் பேக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 பெரிய வெங்காயமும் 2 தக்காளியும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ தக்காளி வந்து நல்லா மேஷி ஆகட்டும். எப்பவும் போல் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா மேஷி ஆகட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி சூப்பராக மேஷி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தனியாத்தூள். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள், கரம் மசாலா கிடையாது, கறி மசால் தூள் 1/2 டேபிள் ஸ்பூனு. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், நம்ம யூஸ் பண்ணுற தனி மிளகாத்தூள், அதை நல்லா சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுருங்க. இதோட பச்சை ஸ்மெல்லும் கொஞ்சம் போகட்டும். இப்போ பாருங்கள், இதோட பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ இதில் 1 கை புதினா, அதே மாதிரி 1 கை கொத்தமல்லி அதிகமாக சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி புதினா எல்லாம் பிரியாணிக்கு ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு நான் 1/4 கிலோ கொத்துக்கறி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கறியை ரொம்ப கொத்தி தர சொல்லி வாங்காதீங்க, எப்பவும் சொல்கிறது தான். ஓரளவுக்கு மட்டும் கொத்தி தர சொல்லி வாங்கிட்டு இதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை ஹை பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து வேக வச்சு இதில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ஃப்ளேவர் நல்லா இருக்காது. ஸோ டேரெக்டாக நம்ம விசில் விட்டு நம்ம சேமியா கிளறும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. இது மசாலாவோட சேர்ந்து கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அப்போ நம்ம தண்ணி விட்டுக்கலாம் வேகிறதுக்கு. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும், மசாலாவோட சேர்ந்து வரட்டும். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துலேயே கறி வந்து தனித்தனியாக வரும். நம்ம போடும்போது கொஞ்சம் கெட்டியாக, அதாவது ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வதக்க வதக்க அது கறி வந்து தனியாக பிரிஞ்சு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 கப் சேமியாவுக்கு 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. சேமியாங்கிறதுனால கொஞ்சம் தூக்கலாக கொஞ்சம் உப்பு இருக்கணும். சேமியாவுக்கும் சேர்த்து, கறிக்கு மட்டும் பற்றக்கூடாது. ஸோ அதனால் 1 பிஞ்ச் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 4 விசில் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக தண்ணி விட்டுருக்கோம் நம்ம. ஸோ 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 4 விசில் வந்து நல்லா ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் திரும்ப ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு திரும்ப இதே மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இது வந்து நல்லா ஃபுல்லாக இந்த ஓரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நான் 4 விசில் விட்டதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா கறி நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி கறி உடஞ்சிருக்காது, உங்களுக்கு தெரியும். நான் இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், வெயிட் இங்கே பாருங்கள்,
உங்களுக்கு தெரியுது இல்லையா, இங்கே பாருங்கள் கறி எல்லாம் உடையவே இல்லையே. ஸோ சூப்பராக இருக்கும் கறி உடையாமல் இருந்துச்சு அப்படின்னா. இப்போ பாருங்கள், இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த நல்லா கொதிக்கணும். ஃப்ளேமை வந்து நல்லா ஃபுல்லாக ஹை வச்சுட்டு நான் வந்து இதில் சேமியாவை சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 200 கிராம் சேமியா சேர்த்துருக்கேன் 1/4 கிலோவுக்கு. இப்போ நான் சொன்ன உங்களுக்கு அளவு எல்லாமே அதுதான். இதுக்கப்புறம் நீங்கள் லிட்டெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ண தேவையில்லை. நல்லா உதிராக வரணும் சேமியா. ஸோ தண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்குது. சேமியா வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃப்ளேம் நல்லா ஹை பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா குக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தண்ணி எல்லாம் வற்றி கரெக்டாக வந்துருச்சு. நீங்கள் கரெக்டாக சேமியா வந்ததும் ஆற வச்சுருங்க சேமியாவை. சேமியா வந்து குலையாது. அதே மாதிரி ரொம்பவும் கிளற செய்யாதீங்க. ஸோ நம்மளுடைய சூப்பரான கொத்துக்கறி சேமியா ரெடிங்க. இங்கே பாருங்கள், இந்த பீஸோட ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.